அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தமிழ் அரசு வழியொலி. நான் உங்கள் சரவணன். டான்சானியா வரை பரவிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய புகழ், திமுகவுடைய புகழ் டான்சானியா வரைக்கும் பரவிருச்சு. அங்க இருக்கக்கூடிய பாமர பழங்குடி மக்கள் கூட ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய அந்த கல்வி சேவையை, இந்த திராவிட மாடல் ஆட்சியை புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள்னு கதை விட்டு கடந்த வாரம் சில காணொளிகள், சில புகைப்படங்கள், சில செய்தி துண்டுகள் எல்லாம் வந்துச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க. இதை பார்த்ததுக்கு பிறகு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சாங்க, இது இந்த யுனெஸ்கோ அவார்டு வாங்கின கதையா இருக்குமோ அப்படின்னு. இந்த ஈவே ராமசாமிக்கு யுனெஸ்கோ மன்றம்னு ஒரு மன்றம் கொடுத்தது, யுனெஸ்கோ என்ற சர்வதேச அமைப்பு விருது கொடுத்த மாதிரி கதை விட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் அந்த கதையை முடிஞ்சிருக்குது. அதனால என்ன விருது கொடுத்துருக்காங்க, உண்மையா நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில பார்த்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். திராவிட மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்குலாம் சரியா இருக்குது, சாதிய வன்கொடுமைகளே இல்ல, பட்டியல் சமூக மக்களும் பழங்குடி மக்களும் எந்த விதமான சாதிய வன்முறைகளாலும் பாதிக்கப்படல, மிகச்சிறப்பாக போதைப் பொருட்களினுடைய நடமாட்டம் கட்டுப்படுத்தப்பட்டு அறவே ஒழிக்கப்பட்டுருச்சு. இப்படிலாம் யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னா உடனே உங்களுக்கு சந்தேகம் வரும், இப்படிலாம் எதுவும் நடக்கவே இல்லையே, என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் யோசிப்பீங்கல்ல. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் நீங்க யோசிக்கணும். இந்த டான்சானியா பழங்குடி மக்கள் ஸ்டாலினை வாழ்த்தி பாடினார்கள் அப்படிங்கிற விஷயத்த. டான்சானியாவில் இருக்கக்கூடிய சில பழங்குடியினர் எங்களுக்கு கல்வி இல்லை, எங்களுக்கு அது இல்லை, எங்களுக்கு இது இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வசதிகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கு, வாய்ப்பு வசதிகள்லாம் மறுக்கப்பட்டிருக்கு, அதோடைய சூழலை அவங்க சொல்லி அந்த விதத்துல இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த வசதி வாய்ப்புகள்லாம் பெரும் விதத்துல ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துறாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக ஒரு சின்ன ஒரு காணொளி துண்டை இவங்க வெளியிட்டு இருக்காங்க. North India Stalin, I want to say thank you very much. I have my friend here. We come from in our country. இது கடந்த ஒரு வாரம் முழுக்க சமூக வலைத்தளங்களை பரவனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணலாம் கூட பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி 2003 ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, அதுக்கு முன்னாடி 91 to 96 காலகட்டத்தில் அவர் சென்னை மேயரா இருந்தார்ல, அப்போ மிக சிறப்புமாக சென்னையை வந்து ஆட்டி படைச்சிட்டாரு, ஆட்சி செஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காக அவருக்கு வந்து 2003 ஐரிஷ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம் அவருக்கு ஒரு மதிப்புறு முனைவர் பட்டத்தை, ஒரு ஹானரரி டாக்டரேட்டா கொடுத்தாங்க. அந்த 2003 அந்த முனைவர் பட்டம் வாங்கின காணொலி இன்றைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய இணையதள பக்கத்துல, அதுவும் யூடியூப் பேஜ்லயே இருக்கு, ஐயா எம் கே ஸ்டாலின் அவருடைய பேஜ்ல இருக்கு, நீங்க வேணாலும் பார்க்கலாம். இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த 2003 அவருக்கு வந்து டாக்டரேட் பட்டம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஐரிஷ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, அது ஒரு போகஸ் யூனிவர்சிட்டி, அதாவது ஒரு போலியான பல்கலைக்கழகம் என்பது கடந்த 2008 ஐயா முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக ஆவதற்கு முன்பே வெளியாயிருக்கு. பிபிசி அதை வந்து அன்கவர் பண்ணி உண்மையாக ஐரிஷ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து ஒரு போலி பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு உண்மையை சொல்லிவிட்டார்கள். இதை சொன்னதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு பெரிய பானம் உடஞ்சிருச்சு. ஆனா அன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் பெரிய அளவில் இல்லாததுனால பெரிய அளவில் ஊடகங்கள் இந்த உண்மையை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கவில்லை. ஆனா அண்மை காலங்கள்ல பயங்கரமா இந்த பிரச்சனை போய் 2003 வாங்கினது போலி டாக்டர் பட்டம் என்கின்ற வரைக்கும் பேசப்பட்டிருக்கு. சரி, ஈவேரா யுனெஸ்கோ அவார்டு வாங்கினார்னு சொல்லி ஒரு புத்தகத்தை போட்டு இன்னைக்கு வரைக்கும் வித்துட்டு இருக்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் அவருடைய யூடியூப் பக்கத்துல இந்த காணொலியும் இருக்குது, அதை நீங்க வேணாலும் பார்க்கலாம். அவங்க 2008 உங்களுக்கு விருது கொடுத்தாங்க, 2008 அது போலி பல்கலைக்கழகம் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா நீங்க துணை முதலமைச்சர் ஆனீங்க, இப்போ முதலமைச்சர் ஆகிட்டீங்க. ஏமாளி மக்கள் உங்கள்கிட்ட ஏமாந்து ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க, விட்டுருவோமே. அதற்கு பிறகு 21 நீங்க பதவி கேட்டு வந்தீங்கல்ல, முதலமைச்சர் ஆனீங்கல்ல, ஆனதற்கு பிறகு நீங்க யாரிடம் நற்சான்றிதழ் பெறுவதற்கான முயற்சி எடுத்திருக்கணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் கிட்ட, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பழங்குடி சமூக மக்கள் கிட்ட, அவங்க கிட்ட தானே நீங்க நற்சான்றிதழ் பெறணும். அதுக்கிட்ட டான்சானியா பழங்குடிகள்கிட்ட போறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆஸ்திரியாவில் ஸ்டாம்பு விற்கிறாங்க, ஸ்டாம்பு வெளியிடுறாங்க, ஐயா கருணாநிதியுடைய பேர்ல ஸ்டாம்பு வெளியிடுறாங்கன்னு சொல்லி வந்து ஒருத்தர் ஏமாத்திட்டு போனாரு. அவர் பேர் தான் தண்டனக்கா டான். அந்த தண்டனக்கா டான் ஏமாத்தினுடைய சுவடுகள் மறைகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மாற்றுத்திறனாளிகளுக்கான கிரிக்கெட்டை நாங்கள் வந்து உலகக்கோப்பை வென்றுட்டோம்னு சொல்லி இன்னொருத்தர் விபூதி அடிச்சுட்டு போனார். இப்படி 2 விபூதிகளுக்கு பிறகு 3 விபூதி, போகஸ் யூனிவர்சிட்டியுடைய டாக்டரேட்டு, அதுக்கு பிறகு ஆஸ்திரியா ஸ்டாம்பு, அதற்கு பிறகு இன்னொரு உலகக்கோப்பை, இந்த 3 விபூதிகளுக்கு பிறகு 4வது ஒரு விபூதி அடிச்சிருக்காங்க. ஆனா அந்த விபூதி அவங்களுக்கு அடிக்கல, நமக்கு அடிக்கிறாங்க. இது வந்து மிக மோசமான, கேவலமான, வெக்கி தலைகுனிய வேண்டிய வேலை. ஆனா ரொம்ப பெருமையா பரப்புறாங்க. சரி, இப்ப இதுல விஷயம் என்னன்னா, யாரிடம் அவர் நற்சான்றிதழ் பெற வேண்டும்? வேங்கை வயல் மக்கள் கீழ்வெண்மணியை பத்தி நம்ம அப்பப்போ பேசுறோம். 1968 நடந்த மிக கோரமான சம்பவம், அதை பற்றி அண்மை காலங்களில் நாவல்கள் வெளியாச்சு, திரைப்படங்கள் வெளியாச்சு, அது குறித்து பரவலா பேசணும். அந்த கீழ்வெண்மணிக்கு நிகரான ஒரு சாதிய வன்கொடுமை இப்போ அந்த வேங்கை வயல் அப்படிங்கிற பகுதியில் நடந்துச்சு. ஆனா அந்த வேங்கை வயலினுடைய அந்த சாதிய வன்கொடுமை வழக்கு இந்த சாதிய வன்கொடுமை வழக்காவே இல்லை. அது ஒரு சாதாரண வழக்காக மாறி அது நடுவர் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. பட்டியல் சமூகங்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்திலிருந்து
அது வேறொரு நீதிமன்றத்தையே மாற்றப்பட்டுருச்சு. அது இப்போ சாதி வன்கொடுமை வழக்கே கிடையாது. SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்லேயே அது வராது. அப்படிப்பட்ட நிலைமையில அந்த வழக்கு போயிருக்குது. இது நடந்தது ஐயா ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில தான். ஸோ கீழ்வெண்மணிக்கு 50 ஆண்டுகளுக்கு பிறகும் திமுக திருந்தாம தான் இருக்கு. அந்த வேங்கை வயலுக்கும் போய் சட்டத்துறை அமைச்சராக அன்றைக்கு இருந்த ஐயா ரகுபதி அவர்கள் இங்க இரட்டை கொலை முறையே இல்லை அப்படின்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு வர. மிக நீண்ட காலமாக சங்க இலக்கியங்கள் முதல் எல்லா இலக்கியங்களிலும் பேசப்படுகின்ற குறவர் சமூக மக்கள். இந்த குறவர் சமூக மக்களுடைய அடையாளமான குறவர் என்கின்ற அந்த பெயர், அந்த குறவர் என்கின்ற சமூகத்தின் பெயரை வேறொரு பழங்குடிகளுக்கு, இந்த குஜராத், மகாராஷ்டிரா, மராட்டியா, இந்த மத்திய பிரதேசம் இந்த பகுதியிலிருந்து மைக்ரேட் ஆகி வரக்கூடிய அந்த பழங்குடி மக்களுக்கு, அந்த நாடோடி சமூக மக்களுக்கு எங்களுடைய பெயரான குறவர் என்கின்ற பெயரை எடுத்து கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு போராட்டம் பண்ணாங்க. அதற்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தாரு அண்ணன் இரணியன் அவர்கள், வனவேங்கைகள் கட்சி இரணியன். அவங்க கிட்ட இங்க நட்பேர் வாங்கிட்டீங்களா? அதையே உங்களால செய்ய முடியலையே. தமிழ் பழங்குடிகளை ஏமாற்றி விட்டு எங்கிருந்தோ வந்து இன்னொரு நாடோடி சமூக மக்களுக்கு அவங்க வீட்டுல போய் புறாக்கறி சாப்பிடுறது, புறாக்கறியா அப்படின்னு அதை போய் பயந்து வச்சுட்டு வர்றது, இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க. இப்படி சொந்த மாநில மக்களுக்கு எண்ணற்ற துரோகங்கள். நான் சொன்னா ஒரே ஒரு விஷயம் தான், வேங்கவேல் மட்டும். வேங்கவேலையும் தாண்டி தம்பி சின்னதுரை தாக்கப்பட்டதற்கு பிறகு அவர் மறுமுறை தாக்கப்படுறாரு. தாக்கப்பட்ட போது அவர் செல்போன்ல ஏதோ இருக்கு, அவர் இன்ஸ்டால ஏதோ இருக்கு, அவர் வேற இடத்துக்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயே அந்த தவறை திருப்புறாங்க. இப்படி பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்முறைகளுக்கு அவர்களையே பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களையே குற்றவாளிகளாக மாற்றுவது உட்பட பல வேலைகளை பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவும் பழங்குடியின மக்களுக்கு எதிராகவும் சொந்த ஆட்சி செய்யக்கூடிய நாட்டுல செய்துவிட்டு டான்சானியா பழங்குடி மக்கள் வந்து எங்களை பாராட்டுறாங்க, போட்டுறாங்கன்னா நியாயமாகலாம். நான் தெரியாம தான் அங்க இருக்கக்கூடிய டான்சானியா மக்களுக்கு தெரியுமா இங்க இருக்கக்கூடிய வேங்கை விளங்கக்கூடிய பிரச்சனையும்? நிதி ஆயோக்ல செல்ஃப் சஸ்டைனபிள் கோல் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து நாங்க ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒன்றிய அரசுடைய நிதி ஆயோக்கே சொல்லிருச்சு. எங்களுக்கு வந்து அவங்க ஒரு நற்சான்றிதழ் கொடுத்துட்டாங்க, ஒரு பாராட்டு சான்றிதழ் கொடுத்துட்டாங்கன்னு ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படத்தை போட்டு ஒரு நாளுடைய எல்லா நாளேட்டு பக்கங்களையும், எல்லா தினத்தந்தி, தினகரன் எல்லா நாளேட்டினுடைய முதல் பக்கங்களையும் விளம்பரம் கொடுத்தாங்க இந்த திமுக அரசு. ஆனால் அந்த நிதி ஆயோக்குடைய அதே செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல SC/ST மக்கள் மீதான வன்முறை 2 மடங்கு அதிகரித்திருக்கு, டபுள் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ரெட்டிப்பாயிருக்கு. அந்த நிலைமையை உருவாக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அப்ப அவர் மேல எப்படி டான்சானியா மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு புரியல. உள்ளூர் மக்களே என்ன ஐயா ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஏமாத்துறாருங்கிறத தெரிஞ்சுக்காம இருக்காங்க, இல்ல டான்சானியா கிட்ட போறாங்க. சரி, இந்த டான்சானியா மக்கள் எப்படி இந்த விளம்பரத்தை பண்ணாங்க அந்த விஷயத்துக்கு வருவோமே. அதோட நான் அதை நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன். blessingsfromafrica.com அப்படின்னு ஒரு இணையதளம் இருக்கு. அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஹண்டர்ஸ் டீம் அப்படிங்கிற ஒரு டீம், அவங்க வந்து உங்களுக்காக வந்து உங்களை வாழ்த்தி ஹாப்பி பர்த்டே பாடுவாங்க, உங்களுக்கு முத்தம் கொடுக்கணும்னா முத்தம் கொடுப்பாங்க, என்னென்ன விளம்பரங்களை பாசிட்டிவான வழியில செய்ய முடியுமோ அது எல்லாமே செஞ்சு தருவாங்க. ரூபாய் 3800 மட்டுமே கட்டணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு விளம்பரம் அந்த இணையதளத்துல இருக்கு. நீங்க வேணாலும் போய் பாருங்க. 1 நிமிட நீளத்திற்கு அந்த காணொலி செய்து தரப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. 1 நாள்ல இருந்து 3 நாளுக்குள்ள டெலிவரி கொடுத்துருவாங்கப்பா. அதுவும் உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. அது போக விஷ் ஃப்ரம் ஆப்பிரிக்கா அப்படின்னு இன்னொரு இணையதளம் இருக்கு. அந்த இன்னொரு இணையதளத்துல ஆப்பிரிக்கன் ஹண்டர்ஸ் டீம்னு நான் சொன்ன அதே டீம் மாதிரி இங்கே ஒருத்தங்க இருக்காங்க. இவங்கள பாத்தீங்கன்னா உமன்ஸ் வித் 2 பாய்ஸ் அப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. அதுலயும் 2 நாள்ல இருந்து 3 நாள் டெலிவரி. அதுலயும் வந்து அவங்க இமெயிலுக்கு அனுப்பிடுறாங்க. அதுலயும் சொன்ன மாதிரி வந்து உங்களுடைய பிறந்தநாள் பாடல்கள், உங்களை பெருமைப்படுத்தி பாடல்கள், உங்களுக்கு முத்தம் கொடுக்கறது, என்ன வேணாலும் போட்டோ வச்சு முத்தம் கொடுக்கறது, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய சர்வீஸ். இப்படி ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில பழங்குடி மக்கள், எனக்கு தெரிஞ்சு இன்னும் அவங்க பழங்குடி மக்கள் தானன்றது டவுட்டாக தான் இருக்கு. அவங்கள மாதிரி வேஷம் போட்டுட்டு சில நடிகர்களோட பண்ணலாம்னு சிலர் சொல்றாங்க. அப்படி சில விளம்பர நிறுவனங்கள் செய்யக்கூடிய வேலையை அதை வச்சு சில உடன்பிறப்புகள் கொடுத்தாங்களா, எவ்வளவு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்கன்னு தெரியல, கொடுத்து இப்படி ஒரு விளம்பரத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ப்ரொடியூஸ் செய்யப்பட்ட அந்த விளம்பரம் அதற்கு பிறகு உடன்பிறப்புகளால் பரப்பப்படுது. விஷத்தை பரப்புற மாதிரி விளம்பரத்தை பரப்புறாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு அவங்ககிட்ட ஏமாந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்க? முதல்ல யுனெஸ்கோ பெரியார் விருது, அது வந்து தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்துன்னு சொன்னீங்க. அப்படி ஒரு விருதே இல்லை கடைசியில. அது போக இவங்க சொன்னாங்க போகஸ் யூனிவர்சிட்டியுடைய டாக்டரேட் பட்டம் சோழி முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இப்போ இந்த டான்சானியா பழங்குடிகள், அதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப்பு, ஆஸ்திரியா ஸ்டாம்பு, இன்னும் எத்தனை விபூதி தான் அடிக்க போறீங்க? முடியல. அதனால இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, என்னடா புத்தலாட்டாது, ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின், இப்படித்தாங்க இருக்கு உண்மையாவே. இதுல நகைச்சுவையான மற்றொரு விடயம் என்னன்னா, ஒருவர் எக்ஸ்தல பக்கத்துல இதே மாதிரி ஒரு $35 செலவழிச்சு, ஜஸ்ட் $35 நான் செலவழிச்சு ஸ்டாலினுக்கு பண்ண மாதிரி ஒரு ப்ரமோஷன் வீடியோ எனக்கும் பண்ணிட்டேன்னு எக்ஸ்தலத்துல பதிவா போட்டிருக்காரு. அந்த பதிவும் உங்களுடைய பார்வைக்கு.
அவருடைய போட்டோவை காமிக்கிறது, அவருக்கு விஷ் பண்றது, அவருக்கு முத்தம் கொடுக்கறது எல்லாமே பண்ணிருக்காங்க வெறும் $35. என்ன இது நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை. இத பார்த்ததுக்கு பிறகு அநேகமாக குளத்தூரிலும் சேப்பாக்கத்திலும் ஐயா உதயநிதி அவர்களுக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அந்த வரவேற்பு கொடுப்பதற்காக அந்த நடன நிகழ்ச்சியை, அந்த $1000 கொடுக்கறது, அந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்ல ஆடுற மாதிரியான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் ஐயா சேகர் பாபு அவர்கள் தான் ஏற்பாடு செய்தார் அப்படின்றது பலருக்கும் தெரிந்த விடயம். அதே மாதிரி இதையும் ஏதோ ஒரு டான்சானியா உடன்பிறப்பு தான் ஏற்பாடு செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அநேகமா இந்நேரம் அந்த டான்சானியா உடன்பிறப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தீவிரமா வளவிரிச்சு தேடிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்கடா இந்த ஏரியால தான் இருக்கான், அவன் மட்டும் என் கல்ல மாட்டல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலி சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் அரசு வலைவலி. நான் உங்கள் சரவணன். நன்றி, வணக்கம்.